சிச்சி அப்படிலாம் இருக்காது. எப்படி நடந்தா கிளம்பிட்டு இருப்ப? மணி 10 ஆச்சுடா. டக்குன்னு நீ காலேஜ் போகணுட. நானும் வேலை கிளம்பு, சீக்கிரம் கிளம்பு. சரியா? என்னது வாட்ச் எப்படி வந்துச்சு? சிவா சொன்ன பிக் பேங் தெரியும். சிச்சி டே ஆனந்து, என்னடா? போயிட்டு வரேன்டா. சரி கிளம்புடா. டேய் கார்த்தி, டேய் எங்கடா போற? டேய் இருடா ஒரு நிமிஷம். இந்த வாட்ச்னால எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு. என்ன வாட்ச், என்ன பிரச்சனை? உனக்கு சொன்னா புரியாது. டேய் சொல்றா. டேய் டேய் கார்த்தி, ஒட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா. டேய் நேற்று ஏதோ வாட்ச் இதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த, அதே வச்சியா? பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சா? இல்ல நாளைக்கு நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். நீ போ. டேய் ஒன்றும் முக்கியமான விஷயம் பேசணும்டா. டேய் போ. டேய் கதவை தோறா. டேய் கதவை தோறா ராயே.
டேய் என்னடா? நேற்று போட்ட ட்ரெஸ்ஸையே போட்டிருக்க. டேய் இப்போ தானே நான் இந்த ட்ரெஸ்ஸே போடுறேன். வேற 23 நேற்று தானே பிடிச்சாத. காலையிலிருந்து அந்த விஷயமே நடந்துகிட்டு இருக்கு. இந்த 23 திருப்பி திருப்பி நடக்குது. ஏன் அப்படி? என்னவா இருக்கும்? ஒன்றுமே புரியல. மேலே உட்காந்து என்னடா பண்ணுற? என்னாச்சு? இல்லடா. அந்த வாட்சை நீனும் வைக்கிறியா? நீனு எந்த வாட்சு? உனக்கு எப்படி தெரியும்? கையில் கட்டிட்டு போய் ஆந்தடா வச்சிருந்தடா. நீ கூட சொன்னலடா வாட்சுடா. டேய் இரு ஒரு நிமிஷம். வாட்சை எடுத்தனால தான் பிரச்சனை வந்துச்சு. டேய் இந்த வாட்ச்லாம் உனக்கு என்ன பிரச்சனை சொல்லித்தோடா. இரு ஒரு நிமிஷம். அந்த இடத்துலயே வச்சிருவோம். கரெக்ட், அதுதான் கரெக்டான. டேய் கார்த்தி ஏடா அங்கேயே நிற்கிற? டேய் கீழே போடா, நான் வரேன். சரி நான் ஓகே நான் போகிறேன். வாட்சினால தான் பிரச்சனை. திருப்பி இங்கே வச்சா எடுத்துருவான். இல்லை தூக்கி போட்டுருவான். பிளாக் ஹோல் தெரியுமா? பிளாக் ஹோல்ரா தெரியாதா? இந்த முடிவே இல்லாத இந்த பிரபஞ்சத்தில் பிளாக் ஹோலும் ஒரு கதவு மாதிரி. அந்த கதவுக்குள்ளே போகிற எந்த பொருளுமே லைட்டை விட ஸ்பீடாக தான் போகும். பிளாக் ஹோலோட கிராவிட்டினால் அந்த ஒரு பொருள் அழிக்கப்படும், ஆனால் ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஐன்ஸ்டீனோட தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி படி எந்த ஒரு பொருள் லைட்டை விட ஸ்பீடாக போனாலுமே அது டைமில் பேக்வேர்டில் ட்ராவல்னு சொல்லிட்டு ஐன்ஸ்டீன் தியரிட்டிக்கலாக சொல்லியிருக்காரு. லைட்டை விட ஸ்பீடாக போகிற அந்த எனர்ஜி வாம்போல்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சுன்னா அந்த 13 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்டாக ட்ராவல் ஆகி அந்த பெருவெடிப்புன்னு சொல்கிற பிக் பேங் தியரியோட அந்த ஸ்டார்டிங் பாயிண்டாக இருந்தா, அதாவது டாட்டாக இருந்தா. கடைசியில் டைமுக்கும் ஸ்பேஸுக்கும் இங்கே எண்டே இல்லை. ஆனால் இது லூப் ஆகுது. இப்போது கேள்வி என்னன்னா, பிளாக் ஹோல் தான் ஃபஸ்ட்டு உருவாச்சா? டைம் ஆச்சுடா, போய் தூங்குடா. பேசாம நான் வீட்டுக்கு போறேன், சரியா? ஓகேவா? ஏய் அது இல்லைடா. சரி தூங்குவான், டைம் ஆயிடுச்சு. டேய் என்னடா ஆச்சு? தூங்கலையா? டைம் ட்ராவல் பண்ணாங்கட்டி. என்னடா என்னென்னமோ கனவுலாம் வந்து தொலையுது. என்னது டைம் ட்ராவல்? டேய் கார்த்தி இங்கே வாயேன். நீ டைம் ட்ராவல்ஸ் தான் ஞாபகம் வருது. அன்றைக்கி ஒரு புக்கு படித்தேன் நான் பிக் பேங் தியரி பற்றி. அதை நான் அவன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணவா? என்னச்சு பிக் பேங் தியரியா? இல்லை வீட்டுக்கு போகிறேன், எனக்கு டைம் ஆச்சு. என்னாச்சு உனக்கு?
அது ப்ளூ பஸ்ஸாக போயிடும். செத்தலாங்க. அந்த நோட்லாம் இல்லைப்பா, ஏன்ப்பா நீ வேறு எல்லாம் ஸ்கிரிப்ட் நோட், அது ஸ்கிரிப்ட் நோட்டு. கையெல்லாம் கட்டாதா, வாங்க வரும் ஒன்றா அச்சாச்சா என்ன இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம் திஸ் இஸ் கேமரா, திஸ் இஸ் ஆக்டர் கார்த்திகேயன், லைட் மேன் ஸ்ரீராம். ரெண்டு கேமராமேன் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. சரி, அவன் யார் உள்ள பேப்பரை மட்டும் ஆடி இது வேற தெரியுமா? மறுபடியும் விரிச்சுப்போம். ஏய் கசங்க இருக்கணும்டா. அது டி தெரியணும், லைட்டா டேட் தெரிஞ்ச நல்லா இருக்கும். சேப்ப மாத்திரம் என்ன அதை கட்டக்கூடாது, அது படத்தையே வெளியே மீமுடாடி மீமுடா வேற லெவல் மீமுடா. என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை? டேய் சொல்றா, டேய்